நேற்று தோனி பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. அதே போல் அம்பையர்கள் பண்ணதும் பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நேற்று வந்து சில இடத்துல ஒய்டு கொடுக்குறப்ப தோனி வந்து ஒய்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அம்பையர்கள் வந்து ஒய்டு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தலையாட்டு தோனிகிட்ட சரியான்னு வேறு கேட்குறாங்க. தோனி மிகப்பெரிய ஆள் தான், நல்ல பேட்ஸ்மேன் தான், நல்ல கேப்டன் தான், அதெல்லாம் இல்லைன்னு நான் எங்கேயுமே மறுக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து அம்பையர்கள் தானாக செய்ய வேண்டிய இடத்துல அவர் கேட்டு கேட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, கடைசி ஓவரில் வந்து நியூசிலாண்டோட பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலர் வந்து மிச்சல், அவர் வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறார். கடைசி ஓவரில் வந்து அர்ஷதீப் ஓவரில் தோனி இறங்கியிருக்காரு. அடிப்பார், 6 அடிப்பார், 4 6 கூட அடிக்கிற தகுதி உள்ள ஆள் தான் தோனி. ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தர் நிற்கிறப்ப ஒரு 4 லைனுக்கு பால் போயுமே ஒரு ரன்னு ஓடாமல் அங்கேயே நின்றுட்டு நீ திருப்பி போ, நான் பார்த்துக்கிறேன் இந்த ஓவரை அப்படின்னு சொல்கிறது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் போல் எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து நேற்று அப்படி ஒன்றும் பெருசாக நீங்கள் அடிக்கலை. ஒரு 6 அடிச்சிங்க, அதுக்கப்புறம் 2 ரன்னு ஓடுனீங்க, ஸோ அவுட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மிச்சல் இருந்ததுனால இதைத்தான் பண்ணியிருக்க போகிறாரு முன்னாடி. ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் ஏன்? அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, மிச்சலுக்கு வந்து இந்த டீமில் நெக்ஸ்ட் டைம் நம்ம விளையாடணுமா, நம்மளை வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மிச்சலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல பேட்ஸ்மேன் தான், மோசமான பேட்ஸ்மேன் கிடையாது. அப்புறம் எதுக்கு அவர் எடுக்கிறீங்க அந்த டீமில், உங்கள் டீமில் வேணும்னு சொல்லிட்டு? ஸோ எடுத்து வாய்ப்பு கொடுத்து ஆப்போசிட்டில் நிற்க வச்சு ஒரு மோசமான பேட்ஸ்மேன், ஒரு பவுலர்னால் கூட நீ அங்கேயே நில்லுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆல்ரவுண்டர் பெஸ்ட்டு பேட்ஸ்மேனில் இருக்கிற அவருக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து நின்றுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி தெரியுது. இது வந்து டீமுக்கு நல்லதாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. யார் செஞ்சாலும் இது தப்பு தான். தோனி செஞ்சால் இதோட பெரிய தப்பாக தான் எனக்கு தோணுது. நன்றி.